ராமேஸ்வரத்துல மாணவி கொலை செய்யப்பட்டிருக்காங்க. இதை தொடர்ந்து அந்த மாணவியினுடைய உறவினர்கள் எல்லாருமே சாலை மறியல் போராட்டத்துல ஈடுபட்டிருக்காங்க. சோ கைது செஞ்ச அந்த இளைஞரை எங்க கிட்டதான் ஒப்படைக்கணும். நீங்க கைது செஞ்சு கொண்டு போறது கரெக்ட் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மாணவியினுடைய உடலுக்கு பிரேத பரிசோதனை நீங்க பண்ணக்கூடாது. முதல்ல இளைஞரை எங்க கிட்ட ஒப்படைங்க அப்படின்னு சொல்லி பேசியிருக்காங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. சோ இந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே தான் எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்கல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அன்புமணி ராமதாஸ் அவர்களும் கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. சமூக விரோதிகளை யாருமே பாத்துக்கவே மாட்டாங்க. அவங்களை பாதுகாக்கிறதுல மட்டும்தான் இந்த ஆட்சி இருக்கு அப்படின்னு சொல்லி அவருடைய கண்டனத்தை தெரிவிச்சிருக்காரு. அந்த மாணவிக்கு 25 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கணும்னு தெரிவிச்சிருக்காங்க. இதை தொடர்ந்து அதிமுகவினுடைய பொதுச் செயலாளரான எடப்பாடி பழனிசாமி அவர்களும் இந்த கொலை நடந்ததுக்கு கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. பள்ளிக்கு செல்லக்கூடிய மாணவர்களுக்கு கூட இப்போது பாதுகாப்பே கிடையாது. ஒவ்வொரு பொழுதையும் பெண்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுதான் கழிச்சிட்டு இருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு ஆட்சி நடக்குது அப்படின்னு சொல்லி திமுகவை சாடியும் பேசியிருக்காங்க.